1 மணிக்கு 1:10க்கு 1:10க்கு எல்லாம் சேர்ந்து நம்ம கூட்டாக தான் பண்ணியிருக்கோம். சரிங்க. மனே எங்கிட்ட சார் நீங்கள் கொஞ்சம் அதனுடைய அந்த நிர்வாகத்தில் இருந்து அவங்க வந்து இடத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுனால கண்டிஷனில் தான் அவர் சின்ன பொன்னாரில் இருக்குது. அந்த சர்ச்சை வந்து அந்த நார்மன் பாஸ்கர்ன்றவர் அந்த சர்ச்சை வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம், அந்த இடத்த நீங்கள் அண்ணாச்சி நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து 7 கோடிக்கு விலை பேசி அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு முறையான அக்ரிமெண்ட் போட்டு அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்கனால அதில் ட்ரஸ்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த லெட்டரை வச்சு அதன்படி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு அந்த 7 கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டு அதில் வந்து 6,88,00,000 ரூபா 21/6/2014 வரைக்கும் நாங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் பே பண்ணியிருக்கிறோம். அது மொத்தம் 7 கோடியில் அந்த 12 லட்ச ரூபாயை வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் நாங்கள் தரதாக பேசி அந்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து அந்த 21/6/2014 நாங்கள் வந்து அவரை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு வந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா எங்கள்கிட்ட இந்த மாதிரி மேலிடத்தில் வந்து அங்கே முதல்ல எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க இந்த மாதிரி சேல்ஸ் பண்ண சொல்லி, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி தர்றதுக்கு மறுக்கிறாங்க, அதனால் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தர முடியாதுன்னு காலம் கடத்திட்டு வந்தார். அதனால் நாங்கள் வந்து திருப்பி வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஏன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன்படி நடவடிக்கை எடுத்து பண்றட்சத்தில் இவர் வந்து முன்ஜாமீன் போட்டார். முன்ஜாமீன் ரத்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறமும் வந்து தலைமறைவாக இருந்தார். இப்போவும் திருப்பி வந்து நாங்கள் 2017 வந்து எங்களுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் வந்து அவரை கைது பண்ண சொல்லி ஆர்டர் வந்தது, டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதன்படி இன்னைக்கு வந்து மாபன் பாஸ்கரை வந்து இந்த மோசடி வழக்கில் வந்து இந்த மாதிரி கைது பண்ணி இங்கே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. ரிமாண்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாங்கள் வந்து அந்த விஜிபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். நான் வந்து விஜிபியுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஏன்னா அதனுடைய டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்கள்கிட்ட நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். என் பேர் தங்கையா.